என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, இல்லை. அவ்வளவு பேரும் இந்த வண்டியில் வைத்தார்கள் தான். இப்போது அவர்கள் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டு விட்டன. அவர்கள் இனி நாங்கள் இந்த மண்ணின் குடிமக்கள் தான் என்று உறுதிப்படுத்தி வாக்காளர்களாக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆக குடிமக்களாகிய நமக்கு அவர்கள் இந்த சட்டத்தின் மூலம் நீ இந்த நாட்டின் குடிமகன் தானா என்று நீயே உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி உறுதிப்படுத்திய பிறகு நீ வாக்காளர்களாக தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டை அல்லது நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் இதை செய்கிறார்கள்? அந்த 43 லட்சம் பேரை பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய இந்துக்களும் உண்டு. ஆனாலும் அதை பற்றி அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்தியாவை தூய்மைப்படுத்துகிறார்களா? அண்டை நாடுகளிலிருந்து குடியேறக்கூடிய இஸ்லாமியர்களை குடியுரிமை அற்றவர்களாக ஆக்க வேண்டும். அதுதான் முதன்மையானது. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலேயே அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். பாகிஸ்தானில் இருந்தோ, இலங்கையில் இருந்தோ அல்லது மற்ற நாடுகளில் இருந்தோ இந்தியாவில் குடியேறியவர்களில் முஸ்லிம்களுக்கு குடியுரிமை இல்லை என்பதை தெளிவாக சொல்கிறார்கள். இலங்கையில் இருந்து குடியேறுகிறவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் குடியுரிமை இல்லை என்று சிஏஏ சொல்லுகிறது. இந்தியாவில், தமிழ்நாட்டில் அது குறித்து எந்த எதிர்ப்பும் கண்டனமும் உருவாகும். இலங்கையில் இருந்து 1 லட்சத்துக்கு மேலானவர்கள் ஈழத் தமிழர்கள் இங்கே குடியேறி இருக்கிறார்கள், தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள், அகதி முகாம்களில் இருக்கிறார்கள், வெளியேயும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று சிஏஏ சொல்லுகிறது. அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை, இந்துக்கள் தான், தமிழர்கள் இந்துக்கள் தான், ஆனாலும் இல்லை. ஆக குடியுரிமையை சீராய்வு செய்கிறோம் என்கிற ஒரு நடைமுறையை நேரடியாக சொல்லாமல் வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்கிறோம் என்று சொல்லி அதிகாரம் இல்லாத, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லாத, சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லாத தேர்தல் ஆணையத்தின் மூலம் இதை இங்கே நம் மீது திணிக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு அல்டிமேட் டார்கெட் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் விரும்புகிற இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கு இந்தியாவில் இந்துக்கள் அல்லாதவர்களை குடியுரிமையற்றவர்களாக ஆக்கி, வாக்குரிமையற்றவர்களாக ஆக்கி, அவர்களின் ஆதரவோடு அவ்வப்போது வெற்றி பெறுகிற மாநிலங்களின் ஆட்சியை கைப்பற்றுகிற எதிர்கட்சிகளை வீழ்த்தி, காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, அம்பேத்கரியம் பெரியாரியம் இல்லாத ஒரு தேசம், இவற்றை கட்டமைப்பதுதான் அவர்களின் நோக்கம். இந்த அடிப்படையை புரிந்து கொள்வதற்கு அம்பேத்கரை படிக்க வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை படிக்க வேண்டும். அம்பேத்கரை படிக்காத எவராலும் இந்த கோணத்தில் அவர்களை புரிந்து கொள்ள முடியாது. பெரியாரை படிக்காத எவராலும் பிஜேபியை, ஆர்எஸ்எஸ்ஐ உண்மையான அவர்களின் முகத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் பிரச்சனை. அவர்களை சராசரி அரசியல் இயக்கமாகவோ அல்லது ஒரு சங்கமாகவோ பலரும் பார்க்கிறார்கள். பிஜேபி சராசரி அரசியல் கட்சி அல்ல. ஆர்எஸ்எஸ் சராசரியான ஒரு சமூக இயக்கம் அல்ல. அவர்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் மிக வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால், தெளிவாக சொல்ல வேண்டுமானால், அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான். இந்த அரசமைப்பு சட்டம் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. காங்கிரஸை விட, கம்யூனிஸ்டுகளை விட, திராவிட கட்சிகளை விட, அம்பேத்கர் பெரியார் இயக்கங்களை விட அவர்களுக்கு இங்கே முட்டுக்கட்டையாக இருப்பது, எதிராக இருப்பது, அவர்கள் விரும்பிய அந்த பழைய இந்தியாவை தகர்க்க விடாமல் பாதுகாப்பதற்கு தடையாக இருப்பது அரசமைப்பு சட்டம் ஒன்றுதான். அவர்களுக்கு பிடிக்காத செக்யூலரிசம் அரசமைப்பு சட்டம் முன்மொழிகிறது. அவர்களுக்கு பிடிக்காத புளூரலிசம் அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது. அவர்களுக்கு பிடிக்காத கூட்டாட்சி தத்துவம் அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது. அவர்களுக்கு பிடிக்காத சகோதரத்துவம் அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது.
அவர்களுக்கு பிடிக்காத சமத்துவம் அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது. எப்படி அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பார்கள்? இந்த கோட்பாடுகள் தானே இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த புதிய மாற்றங்களை இந்தியாவில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. சாதி ஒழிப்பை பேசுகிறது, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை என்கிற கருத்தை பேசுகிறது, ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கருத்தை பேசுகிறது, அனைவருக்கும் அதிகாரம் பரவலாக்கப்படும் என்று பட வேண்டும் என்று பேசுகிறது, மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று பேசுகிறது, மொழிவழி தேசியவாதத்தை பேச அனுமதிக்கிறது. ஜனநாயகத்தின் பெயரால் யாரும் இயக்கம் கட்டலாம், குரல் கொடுக்கலாம், போராடலாம், மாற்று கருத்து சொல்லலாம், எதிர்கருத்து சொல்லலாம், விமர்சிக்கலாம் என்கிற இந்த சுதந்திரத்தை தருகிறது. இவையெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர்களின் உண்மையான எதிரி தேர்தல் களத்தில் இருக்கிற கட்சிகள் அல்ல, கருத்தியல் களத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய பகை சக்தியாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் தான். அதை அவர்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. பெரியாரை வெளிப்படையாக எதிரி என்று சொல்ல முடியும் அவர்களால். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வெளிப்படையாக பகை சக்தி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு சர்வதேசமயமாகி இருக்கிறார், உலகமயமாகி இருக்கிறார், அறிவார்ந்த சக்திகளால் உயர்த்தி பிடிக்கப்படுகிறார். அவரை பேசாமல், அவரை மேற்கோள் காட்டாமல் நாடாளுமன்றத்திலோ நீதிமன்றத்திலோ எவராலும் வாதாட முடியாது, சமூக தளத்தில் எவராலும் பேச முடியாது. அவரது இருப்பை இன்றைக்கு அவர் உறுதி செய்திருக்கிறார். அவரை மேற்கோள் காட்டாமல் பகைவன் கூட நாடாளுமன்றத்தில் பேச முடியாது. பிஜேபி காரனே ஒரு நாளைக்கு 5 முறை எழுந்திருந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் சீஸ் என்று சொல்லக்கூடிய நிலை. எந்த தளத்தில் விவாதம் நடந்தாலும் அவ்வளவு தளங்களிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது, பங்களிப்பு இருக்கிறது. அவருடைய கருத்து ஆதிக்கம் செய்கிறது. அவரை மேற்கோள் காட்டாமல், அவருடைய எழுத்தை மேற்கோள் காட்டாமல், அவருடைய பேச்சை மேற்கோள் காட்டாமல் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவர்களால் புரட்சியாளர் அம்பேத்கரை பகை சக்தி என்று காட்ட முடியாது, அரசமைப்பு சட்டத்தை எதிராக நிறுத்த முடியாது. ஆனால் இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதுதான் பிரச்சனை. 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே தலித் இயக்கங்கள் வெவ்வேறு பெயரில் வெவ்வேறு சாதி அடையாளங்களோடு இருந்தாலும் ஒரே மேடையில் ஏறி நிற்கிற நிலையை நாம் பார்த்தோம். இன்றைக்கு என்ன நிலை? பேச முடியுமா? ஏறி நிற்க முடியுமா? எவ்வளவு பெரிய பாகுபாட்டை, இடைவெளியை ஏற்படுத்தி விட்டார்கள். சாதி பெருமிதம் பேச வைத்திருக்கிறார்கள். அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லை என்று ஒரு இளைய தலைமுறையினரை சொல்ல வைத்திருக்கிறார்கள். எங்கள் சமூகத்திற்கு என்று சாதிக்கு என்று தலைவர்கள் இருக்கிறார்கள், அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லை என்று சொல்லுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் எல்லா மாநிலங்களிலும் RSS சங் பரிவார் அமைப்புகள் செய்கின்றன. ஓபிசி சாதி ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியே சிதறடிக்கிறார்கள். ஆண்ட பரம்பரை, அரச பரம்பரை என்று சாதி பெருமை பேச வைத்து, சாதி உணர்வை வளர்த்து, சாதி வெறியை ஊக்கப்படுத்தி அதன் மூலம் மத வெறியை வளர்க்கிறார்கள். இஸ்லாமியர் என்கிற உணர்வை உருவாக்குவதற்கு குர்ஆன் போதும், கிறிஸ்தவன் என்கிற உணர்வை உருவாக்குவதற்கு பைபிள் போதும். ஆனால் இந்து என்கிற உணர்வை உருவாக்குவதற்கு சாதி உணர்வு தேவைப்படுகிறது. சாதியை வளர்த்தால்தான் இந்து என்கிற உணர்வு மேலும். சாதி இல்லை என்று சொன்னால் இந்து என்கிற உணர்வு வளராது. சாதி ஒழிக என்று சொன்னால் இந்து என்கிற உணர்வு வளராது. எனவே சாதி ஒழிப்பை பேசுகிற புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரான அந்த சக்திகள் தலித் இயக்கங்களில் ஊடுருவல் செய்து இன்றைக்கு சாதி பெருமை பேச வைத்து இந்தியாவிலும் உடைத்து விட்டார்கள், சிதறடித்து விட்டார்கள். இவர்களை ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைக்க முடியாது, ஒரு அடையாளத்தின் கீழ் ஒருங்கிணைக்க முடியாது. அப்படி ஒரு நிலையை அகில இந்திய அளவில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த அரசியலை, நச்சு அரசியலை மக்களிடத்திலே அம்பலப்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமை. தனிப்பட்ட முறையிலே சிறுத்தைகள் இயக்கம் மட்டும் இதை சாதித்துவிட முடியாது. இடதுசாரிகளோடு இயங்க வேண்டும், இணைந்து இயங்க வேண்டும். திராவிட இயக்கங்களோடு இணைந்து நாம் இயங்க வேண்டும்.
அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளோடு கைகோர்த்து நிற்க வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்துதான் புரிந்துதான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது. சில அற்பர்கள் நாம் ஏதோ 2 சீட்டு 3 சீட்டுக்காக இங்கே ஒட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை போல ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். இந்த கூட்டணியில் இருக்கிற ஒருவரும் கடந்துவிடக் கூடாது, சிதறிவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி களமாடி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவிலேயே இன்றைக்கு இவர்களின் அரசியலை சரியாக புரிந்து அவ்வப்போது சம்மட்டி அடி கொடுக்கிற இடம் தமிழ்நாடுதான். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். ஆளுநர் RN ரவி இன்றைக்கு பேசிய பேச்சு வெளியாகி இருக்கிறது. இந்தியாவோடு தமிழ்நாட்டை நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது, தனிமைப்பட்டு நிற்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு என்ன பொருள்? இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும்தான் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும்தான் சமஸ்கிருதமயமாதலை எதிர்க்கிறோம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான் ஆரிய பார்ப்பனிய அரசியலை மூர்க்கமாக எதிர்க்கிறோம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் கொள்கையை எதிர்க்கிறோம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் தனித்துவமாக இங்கே விளங்குகின்றன. இந்த தனித்துவத்தை நாம் தனிமைப்பட்டு இருக்கிறோம் என்று அவர் சொல்லுவது என்ன பொருள் என்றால், எங்களால் பிற மாநிலங்களில் இந்துமயப்படுத்துவது போல இங்கே இந்துமயப்படுத்த முடியவில்லை, சமஸ்கிருதமயப்படுத்துவது போல் சமஸ்கிருதமயப்படுத்த முடியவில்லை, அதே போல மதவாத அரசியலை இங்கே உயர்த்தி பிடிக்க முடியவில்லை என்கிற ஆதங்கத்தில் அவர் பேசுகிறார். தோழர்களே, இதையெல்லாம் நாம் இந்த கோணத்தில் உணர்ந்து கொள்ளும் நாளாக, புரிந்து கொள்ளும் நாளாக அரசமைப்பு சட்ட நாள் விளங்குகிறது என்பதை எடுத்துச் சொல்லி, இந்த 2வது மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை கூறி, தொடர்ந்து இந்த கோணத்தில் இந்த களத்தில் இணைந்து நாம் ஜனநாயக சக்திகளோடு கைகோர்த்து நிற்போம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சமத்துவ வழக்கறிஞர் சார்பில் இப்பொழுது எழுச்சி தமிழர்களுக்கு மாலை அணிவித்து சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த வரவேற்பு குழுவை சார்ந்த தோழர்கள் அதற்கு மேடையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எழுச்சி தமிழர் புறப்பட்டு விட்டாலும் நாம் நம்முடைய தோழர்களுக்கு நினைவு பரிசு வைத்திருக்கிறோம். அனைவரும் நின்று பெற்று கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இப்பொழுது விமான பயணத்தில் நேரம் கடந்ததால் எழுச்சி தமிழரால்